சித்து நான் அடிக்கடி பேசி வாரத்துல ஒரு 2-3 தடவையாவது பேசிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்கல்ல, ஷாலினியும் ஸ்ருதியும். இவங்க எப்ப பேசிக்கிறாங்கன்னு எங்க 2 பேருக்கு தெரியவே தெரியாது. Red Nool presents Rio Raj Reloaded. Title sponsor Prediqueen Holiday Resorts and Jaychandran Textiles. Powered by Aachi Adirasam Maavu. Venue partner V Space. Prediqueen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods. Live together, love together, laugh together. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஆமா, அன்னைக்கு இது சொல்லியிருந்தேன், நீ அதை பண்ணியா அப்படின்னு சொல்லும்போது எப்போ பேசினீங்க? இவங்க 2 பேரும் எப்படா பேசிக்கிட்டாங்க. எனக்கும் சித்துக்கும் சம்டைம்ஸ் ஒரு மாதிரி பக்குன்னு இருக்கும். அவங்க 2 பேரும் பேசிக்கிறதே எப்படி இருக்குன்னா எங்க 2 பேரை பத்தி இருக்கும்னு வச்சுக்கோங்க. நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. அவன் புருஷன் இப்படி பண்ணானா, லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ், அந்த நேம்ஸ்க்கு நீங்க ஸ்பெசிஃபிக்கான அட்வைஸ். ஹர்ஷத் கான் இல்ல, அவர் செட்டில் ஆயிட்டாரு. ஷெரீஃப். சரி, நான் தனியா அட்வைஸ் பண்ணிக்கிறேன். கேம் சூரி. சூரி டீ நல்லா பாத்துக்குப்பா. ஐயோ, இப்படி சொல்லிட்டீங்களே. நான் ரொம்ப இன்னசென்ட், அவனை ஈஸியா ஏமாத்திடலாம். பிபி. அவருக்குலாம் அட்வைஸ், அவருக்கு யாருமே அட்வைஸ்லாம் வேணான்றீங்களா? அவருக்கு அட்வைஸ்லாம் பண்ண முடியாது. அவருக்கு அட்வைஸ் பண்ணிட்டாரு. ஆச்சி அதிரசம் மாவிடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. மேஜரா இன்னொரு விஷயம் நான் வந்து உங்ககிட்ட நான் பார்த்தது வந்து என்னன்னா, நீங்களும் சரி, ஐ திங்க் த ஹோல் பிளாக் ஷீப் கேங்கும் சரி, when it comes to your boys gang, நீங்க ஒரு மாதிரியும் இருப்பீங்க. வீட்டுக்குள்ள போனா அதை எது அப்படியே பொட்டி பாம்பா அப்படின்ட்டு போறது. இருக்கணும்ல, வேற வழி இல்ல. ஏன்னா நான் கண்குள்ள பார்த்தது வந்து நீங்களும் சரி, சித்து அண்ணாவும் சரி இதே மாதிரி தான். அஃப்கோர்ஸ் விக்கி அண்ணா அவரது அப்பப்போ தான் பாக்குறோனோட, நீங்க 2 பேரும் நாங்க எவிடென்ட்டா பாக்குறோம். பாய்ஸ் கேங்னா ஒரு மாதிரியும், இது வந்து வெர்ஷன் 2.0 அப்படின்ற மாதிரி எல்லாம் பாக்குறோம். why is that? அங்க அப்படி இருக்க விடுறாங்கல்ல, அதனால இங்க இப்படி இருந்துருவோம். இப்ப நான் நினைச்சேன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸோட டைப் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. அவர் சுத்தியுமே வந்து ஆப்வியஸா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட ஏதாவது மீட்டிங் இருக்கு, எங்கேயாவது உட்காந்து பேசிட்டு இருக்கோம்னா, சுத்தி அங்க இருந்தாலுமே அங்க எங்களால டிஃபரன்ஸ் எதுவுமே ஃபீல் பண்ண முடியல. சுத்தி இருந்தாலும் நாங்க எப்படி பேசுவோமோ, சுத்தி இல்லைனாலுமே அதே மாதிரி நாங்க பேசுவோம். ஸோ அந்த ஃப்ரீடமும் அந்த ஸ்பேஸும் கிடைக்கும் போது, வீட்டுக்கு போனா அவங்களுக்கு அந்த மரியாதையை கொடுத்தோம்னா தான் அந்த ஸ்பேஸ் கிடைக்கும். அந்த ஸ்பேஸ் கிடைக்கிறதுனால தான் அந்த மரியாதையை நாங்க கொடுக்குறோம். ஆல்சோ வந்து என்னது ஓப்பனிங்லேயே சொன்ன மாதிரி தான், சின்ன வயசுலேருந்து எல்லாருமே உங்களை பார்க்குறாங்கன்னு ஏஜ்ல நான் குறிக்கல, பட் ஸ்டில் சொல்கிறேன். we have seen like என்னது, you being single, அதுக்கப்புறமா உங்களுக்கான ஒரு குடும்பம் அப்படின்ட்டு, அப்புறம் உங்களுக்கு ஒரு குழந்தை அப்படின்ட்டு அந்த டிரான்சிஷன் ஃபுல்லாக பார்க்கும்போது நாங்கள் வந்து நிறைய லேர்ன் பண்ணியிருக்கோம் உங்ககிட்ட அப்படின்ட்டு இருக்கு. நீங்கள் இப்போ உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசிப்பீங்கல்ல, லைக் இப்போ வெட்டிங்லாம் ஆச்சு, ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சிங்கிளாக இருக்கும்போது அப்படின்ட்டு ஆரம்பிச்சு அப்படியே அவங்களோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியாக வந்து அப்படி போயிட்டுருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சேர்ந்து பேசுகிற அந்த தருணம்லாம் இருக்கும்ல, ஆஸ் வி கோ த ஃபேமிலி க்ரோஸ், ஃபேமிலி பற்றி பேசுகிறது, அதுக்கான லேர்னிங் அப்படின்லாம் பேசுறதுல. ஸோ ஹவு அந்த ஃபேமிலி க்ரோத், ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஃபேமிலி க்ரோ ஆகிற அந்த மூமெண்ட்ஸ் பற்றிலாம் கண்டிப்பாக. இன்னும் என்ன சுத்தி இருக்க சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபேமிலி ஆகாம இருக்கானுங்க. அவனுக்கு ஃபேமிலி ஆகணும்ன்றத வந்து இந்த நேரத்துல நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன சொல்லுங்க? கல்யாணம் பண்ணுங்கடா. கல்யாணம் பண்ணா அவ்வளவுதான் அப்படிலாம் இல்ல. அது வந்து எனக்கு இது ஒண்ணு சொல்லலாம். சில பேர் வந்து செட்டில் ஆயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்கானுங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லயுமே சில பேர், டேய் இப்போ எதுவுமே இல்லை, நான் எப்படா கல்யாணம் பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லுவானுங்க. செட்டில் ஆயிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா அப்படி ஒரு கல்யாண வாழ்க்கைன்றது கிடையவே கிடையாது. இந்த சமூகத்துல நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கேள்விப்பட்டதும் நம்ம மற்றவங்கள்ட்ட இருந்து பார்த்ததும் தான் நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணியிருப்போமே தவிர அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், சீக்கிரம் செட்டில் ஆயிடுவேன். கல்யாணம் பண்ணா நீ சாயந்தரம் 6 மணி 7 மணிக்கு வீட்டுக்கு போற அப்படின்னா வீட்டுக்குள்ள ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கள பார்க்கும் போதெல்லாம் அது உன்னோட ஃபேமிலின்னு தோணிக்கிட்டே இருக்கும். நீ உன்னை புஷ் பண்ணிக்கலனாலுமே அவங்க உன் கூட இருக்கிறதே உன்னை ஆட்டோமேட்டிக்கா புஷ் பண்ணும். ஸோ செட்டில் ஆயிட்டு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நிறைய பேருக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறது, கல்யாணம் பண்ணு, சீக்கிரமா செட்டில் ஆயிடுவேன். ஸோ இது ரிவர்ஸ்ல தான் அப்ளை பண்ண முடியும். இது வந்து ஒரு பொதுவான அட்வைஸா நீங்க சொல்றீங்க. இதுதான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் சொல்றேன். இல்ல, ஐ லிஸ்ட் அவுட் நேம்ஸ். அந்த நேம்ஸ்க்கு நீங்க ஸ்பெசிஃபிக்கான அட்வைஸ் as in for the marriage. இது எல்லாமே நான் சிங்கிள் பாய்ஸ் தான் எடுத்திருக்கேன். சோ அவங்களுக்கு நீங்க சொல்லணும் அப்படின்னா ஹர்ஷத் கான். இல்ல, அவர் செட்டில் ஆயிட்டாரு. ஓகே, செட்டில் ஆயிட்டாருன்னா ஃபைன். ஓகே, நீ அவங்க இருக்காங்கல்ல, அவங்களே கல்யாணம் பண்ணிக்க, அப்பதான் உன் லைஃப் நல்லா இருக்கும். ஓகே, ரைட். அதிர்ச்சி அருண்.
இல்ல அதிர்ச்சிக்கு வந்து நோ அட்வைஸ். அவன் எப்படி இருக்கானோ அப்படியே இருக்கிறது தான் ஃப்ளோலயே அவனுக்கு சொல்ற அட்வைஸ். வந்து அதிர்ச்சிக்கு சொல்லணும்னா அதான் சொல்லுவேன். அவனை நான் பார்க்கும்போது நான் ஒரு அதிர்ச்சியை பார்க்கறேன். அவன் அப்படியே இருக்கிறது தான் அவனோட அழகு. அவன் அப்படியே இருந்தானா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஓகே. ஷெரீஃப். ஷெரீஃப்க்கு நான் தனியா அட்வைஸ் பண்ணிக்கிறேன். இங்க வேண்டாம், பொது இடத்துல வேண்டாம். இங்க வேண்டாம். வேண்டாம். ரைட், ஓகே. ராம் நிஷாந்த். ராம் நிஷாந்த் ரொம்ப பேஷனேட்டான ஒரு பையன். ரொம்ப ரொம்ப சீரியஸாக இருப்பான் அவனோட ஒர்க்கில். ஸோ அவனுக்கு நான் அட்வைஸ் பண்ணணும்னு நினைக்கிறது, அவனோட கெரியரில் அவன் எவ்வளோ சீரியஸாக இருக்கானோ அதை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா ஹில் பி வெரி ஹாப்பி. சூப்பர். ஆமாம், எந்த அளவுக்கு ராம் நிஷாந்த் நீங்கள் ஜாலியாக பார்க்குறீங்களோ கெரியர் வைஸ் அவன் அதை விட பல மடங்கு சீரியஸான ஒரு ஆள். ஸோ அதனால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பொண்ணை தேடி உங்களுக்கு ஒரு நல்ல மனமகளா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு வாழ்த்துறேன்டா ராம் நிஷாந்த். ரைட், ஓகே. கேம் சூரி. சூரி டீ நல்லா பாத்துக்குப்பா. ஐயோ இப்படி சொல்லிட்டீங்களே. அவன் ரொம்ப 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 இன்னசென்ட். ஓகே. ரொம்ப இன்னசென்ட். அவனை ஈஸியா ஏமாத்திடலாம். ஓகே. இப்போ நம்ம டீமுக்குள்ள இருக்கும்போது ஏமாறாம இருக்கான். வெளில வேற ஏதாவது ஒரு டீம்ல போய் ஒர்க் பண்ணும்போதுமே இதே மாதிரி எல்லாருமே இருப்பாங்க அப்படின்ற மனநிலையை மட்டும் மாத்திக்கணும். ஓகே. பிபி பாலபிரபா. அவருக்குலாம் அட்வைஸ் அவருக்கு யாருமே அட்வைஸ்லாம் வேண்டான்றீங்களா? வேண்டாம். அவருக்கு அட்வைஸ்லாம் பண்ண முடியாது. அவருக்கு அட்வைஸ் பண்ணிப்பாரு. ரைட், ஓகே. ஆஃப் கோர்ஸ் இது எல்லாமே சிங்கிள் பாய்ஸ். அப்படி இது எல்லாமே சித்துவோட டீம். எனக்கு சித்து மூலியமா தான் இவங்க எல்லாருமே தெரியும். என்னோட ஐ மீன் சித்துக்கு ஒரு டீம் இருக்கு, எனக்கு ஒரு டீம் இருக்கு. நான் எல்லாருமே ஒரு டீம் தான். பட் இப்ப இங்க சொன்னவங்க எல்லாருமே விஜய் சித்து vlogsல வர்ற பசங்க எல்லாருமே. நான் போகும்போது வரும்போது நான் பாக்குறத வச்சுதான் நான் இதெல்லாமே சொன்னேன். கண்டிப்பா. அஃப்கோர்ஸ் நான் இந்த செக்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டது வந்து அதுதான். உங்களை சிங்கிளா பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபேமிலி அதுக்கப்புறம் குழந்தை அப்படின்னு பார்க்கறதுல 2 பேருமே சேர்ந்து ஒரு மாதிரி க்ரோத் ஆனது. அஃப்கோர்ஸ் உங்களோட ஃப்ரெண்டு விஜய் சித்து அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த ஜென்ரேஷனுமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறது. ரித்தி அண்ட் இனியாலாம் வந்து அது பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகா இருக்கு. அண்ட் அதுவுமே நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல எல்லாம் வந்து ஷேர் பண்றாங்க. அடுத்த ஜென்ரேஷனுமே ஒரு மாதிரி அழகா ஃப்ரெண்ட்ஷிப் போய்கிட்டு இருக்கேன்ட்டு. த பாண்ட் அப்படின்ட்டு கண்டிப்பா இந்த ஃபேமிலியா ஒன்று ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்குல்ல, அதை பத்தி கண்டிப்பா பேசியாகணும். அது எப்படி சொல்றது, நாங்க அவ்வளோ ஆஃபனா பேசிக்கிறது இல்ல. பட் எப்ப பேசினாலுமே அது எப்படி சொல்றது, அத்தனை நாள் பேசலன்ற ஒரு ஃபீல் இருக்கவே இருக்காது. சித்து நான் அடிக்கடி பேசிப்போம். அது ஒரு வாரத்துல ஒரு 2-3 தடவையாவது பேசிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்கல்ல, ஷாலினியும் ஸ்ருதியும், இவங்க எப்ப பேசிக்கிறாங்கன்னு எங்க 2 பேருக்கு தெரியவே தெரியாது. எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன்ல பார்க்கும்போது 2 பேரும் மீட் பண்ணிட்டு, ஆமா அன்னைக்கு இது சொல்லியிருந்தேனே நீ அதை பண்ணியா அப்படின்னு சொல்லும்போது, நீ எப்போ பேசினீங்க, இவங்க 2 பேரும் எப்படா பேசிக்கிட்டாங்க. எனக்கும் சித்துக்கும் சம்டைம்ஸ் ஒரு மாதிரி பக்குன்னு இருக்கும். ஏதோ பிளான் பண்றாங்க, என்ன எப்ப இதுங்க 2 பேசிக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அவங்க 2 பேரும் பேசிக்கிறதே எப்படி இருக்குன்னா எங்க 2 பேரை பத்தி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. அவன் புருஷன் எப்படி பண்ணானா, இவன் இருக்கானே அவனை விடு, இவன் என்ன தெரியுமா பண்ணா அப்படின்ட்டு அவங்க 2 பேருக்குள்ளார ஒரு கான்வோ இருக்கும். ஆனா எங்களுக்கு சர்ப்ரைஸா என்ன இருக்கும்னா, அது எப்ப பேசிக்கிட்டாங்க, எப்போ 2 பேரும் அந்த கான்வர்சேஷன் இருந்ததுன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. ரேண்டமா நாங்க எல்லாரும் எங்கேயாவது மீட் பண்ணிக்கும் போது பார்த்தா அவ்வளவு பேசி வச்சிருப்பாங்க 2 பேரும். ஸோ அது பார்க்கும்போது ஆக்சுவலா அது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. எஸ் அஃப்கோர்ஸ் நிறைய க்ரோ ஆகிட்டு இருக்கீங்க, ஃபேமிலியாக க்ரோ ஆகிட்டு இருக்கீங்க, கரியர் வைஸும் அழகாக போய்கிட்டு இருக்கு. ஒன் அட்வைஸ், லைக் நீங்கள் சொன்னீங்கல்ல கல்யாணம் ஆனால் சீக்கிரம் செட்டில் ஆகிடுவீங்க அப்படின்னு மாதிரி, இப்போது ஆண் பாவம் பொல்லாதது வழியாக ஒரு லேர்னிங் ஒன்று கிடைக்கும், உங்களுக்கு ஒரு பர்சனல் லேர்னிங்னு ஒன்று இருக்கும். பிகாஸ் இப்போ சொன்னது மாதிரி ஏதான ஒரு அட்வைஸ் பொல்லாதது மூலியமா என்ன சொல்ல வரீங்க? யாருக்கு சொல்லணும்? யங்ஸ்டர்ஸ்க்கா, கணவன்மார்களுக்கா? கணவன்மார்களுக்கு, யங்ஸ்டர்ஸ்க்கு, ஐ மீன் மனைவிமார்களுக்கும் எல்லாருக்குமே சேர்த்து ஒண்ணு சொல்லணும்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், கல்யாண வாழ்க்கைன்றது 50-50 அப்படின்றது உங்களை ஏமாத்திருக்காங்க. அப்படி ஒண்ணு கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் கிவ் அண்ட் டேக் தான். ஒரு டைம் நீங்க கொடுக்கணும், ஒரு டைம் அவங்க கொடுப்பாங்க. நீங்க வாங்கிக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். சண்டையா இருந்தாலும் சரி, லவ்வா இருந்தாலும் சரி, ரெண்டுமே 50-50ன்னு இருக்காது, 70-30 தான் இருக்கும். ஒரு தடவை அவங்க ஜாஸ்தியா இருப்பாங்க, ஒரு தடவை நம்ம ஜாஸ்தியா இருப்போம். ஸோ அப்படிதான் இருக்குமே தவிர இங்கே ஒரு சமாதானமான சந்தோஷமான கல்யாண வாழ்க்கைன்றது யாருக்குமே கிடையாது. இருக்கிற கல்யாண வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக வாழணுன்றது தெரிஞ்சு வாழ்றவங்க மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க முடியும். வெல் செட், சூப்பராக சொன்னீங்க. உங்களுக்கு இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ் காத்துட்டு இருக்கு. அண்ட் அதோட இன்னும் கண்டினியூ ஆகுது. ஸோ இதோட விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
எபிசோட டைட்டில் ஸ்பான்சர் பிரெடி குயின் ஹாலிடே ரெசார்ட்ஸ் அண்ட் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ், பவர்ட் பை ஆச்சி அதிரசம் மாவு, வென்யூ பார்ட்னர் வி ஸ்பேஸ். Preddy Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods, live together, love together, laugh together. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.